ஒரே தொகுப்புல எடுக்கப்பட்டது இல்ல, பல நாட்கள், 2 நாட்கள் 3 நாட்கள் இப்படி விட்டு 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 வருவேன். இங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது அப்பெல்லாம் ஹோமுக்கு வருவேன். ஒவ்வொரு நிகழ்வுகள் இருக்கும், அதை கேப்சர் பண்ணிக்கிடுவேன். அந்த அடிப்படையில இன்னைக்கு நான் ஹோமுக்கு வரும்போது இங்க ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய முத்துக்கனி நடக்க முடியாது, 2 காலுமே நடக்க முடியாத பெண். அவங்க வரும்போது இங்க இந்த ஹோமுக்கு வரும்போது சடை முடியோட கேப்பாரற்று நாதியற்று தெருவுல எரியப்பட்ட ஒரு பெண்மணி தான். அவங்க இந்த ஹோமுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் அங்க இருக்கிறாங்க. தெளிவா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஒரு பாச பிணைப்போட எல்லாரோடையும் பழகுறாங்க. அது மட்டும் இல்ல, குறிப்பா சொல்ல போனா இந்த ஹோம்ல இருக்க அத்தனை பேருக்கும் அந்த முத்துக்கனி தான் சமையல் மாஸ்டர். சோ 3 வேளை உணவு, ஒரு வேளை இல்ல 3 வேளை உணவு இந்த முத்துக்கனி தான் வந்து சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா பாப்பா அப்படிங்கிறவங்க அசிஸ்டண்டா இருக்காங்க. சோ அந்த முத்துக்கனிக்கு பிறந்த நாள். என்னை பார்த்த உடனே அண்ணன் இன்னைக்கு பர்த்டே, ஐயோ சொல்லலையம்மா, ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பனே என்ன அப்படின்ட்டு கையை பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, இல்ல கேக்லாம் இருக்கு வாங்க அப்படின்ட்டு. உடனே போனாங்க, குளிச்சாங்க, ட்ரெஸ் பண்ணாங்க, உணவு கூடத்துக்கு வந்து அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு மகிழ்ச்சியா அந்த கேக்கு அதை வெட்டி அவங்களே வந்து இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஊட்டி விட்டாங்க. எனக்கு ஒரு வாய் தந்தாங்க, சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஆதரவற்றவர்கள் அப்படிங்கிறது யாரும் இல்லை. ஆண்டவனுடைய பார்வையில எல்லாருமே ஆதரவோட தான் இருக்கிறோம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவியா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நிகழ்வை பார்க்கும்போது மனதை ஒரு நெகிழ்த்து, இப்படியும் ஒரு சம்பவம் இங்க நடக்குதா அப்படின்ட்டு மன மகிழ்ச்சியா இருந்தது. அந்த வீடியோவை இப்ப பாருங்க. என்ன முத்துக்கனி, ஹாப்பி பர்த்டே டு யூ. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த கேக்கெல்லாம் வாங்கியிருக்காங்களா அப்படியா? அதாவது இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சிருந்தா பலூன் கிலூன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். இங்கே வெடியெல்லாம் போட்டிருப்போம், பட்டாசுலாம் வெடிச்சு கேக்கெல்லாம் கட் பண்ணி இந்த கேக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே முத்துக்கனி. இந்த நல்ல மத்தியான வேளைக்காக முதலாவது இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த நாளில் குறிப்பாக இந்த மத்தியான வேளையில் நாம் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். யாருக்கு என்றால் முத்துக்கனிக்கு. எத்தனாவது பிறந்த நாள்? 49வது பிறந்த நாள். 50வது பிறந்த நாள். 49 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. 50வது ஆண்டு பிறந்த நாளை நாம் யாவரும் சேர்ந்து முத்துக்கனியோடு சேர்ந்து கொண்டாடுகிறோம். எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் முத்துக்கனியை வச்சுதான் இங்க எல்லாருடைய பிழைப்பு என்ன செய்யும், நிரம்பும். அதுக்கு பிறகு அதை வச்சு வயிறு நிரம்பும், அதை வச்சு சிரிப்பு எல்லாருக்கும் வரும் இல்லையா? அதனால அந்த மகிழ்ச்சியோடு இங்க இருக்கிற முத்துக்கனிக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லி ஒரு கைத்தட்டி கொடுக்கலாமா? முத்துக்கனிக்கு வாழ்த்துக்கள், அவருடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சரிதானா? எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? முத்துக்கனிக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இவ்வளவு இத்தனை வருடங்களும் சளைக்காம 142 பேருக்கு அசராம சாப்பாடு போய் போடுற ஒரே ஜீவன் யாரு தான்? முத்துக்கனி தான். 3 வேளையும் இங்க ஒரு பாத்திரம் விளக்குன்னு சொன்னா எனக்கு இடுப்பு வரைக்கும், எனக்கு அப்படி முடியாது. ஏன் அந்த விளக்கு மாதிரி எடுத்துட்டு கண்ணு தெரியாம போச்சு இங்க. ஆனா அவன் ஒரு நாளாவது நான் சாப்பாடு செய்ய மாட்டேன், எனக்கு முடியாதுன்னு ஒரு நாள் சொன்னதில்லை. இவ்வளவுக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் 2 காலு 2 கை எல்லாம் நல்லா விளங்கும். ஆனா என்ன செய்ய மாட்டோம். ஆனா அவளுக்கு கால் சரியா நடக்க முடியாது. அந்த சூழ்நிலையிலும் இந்த ஜீவன்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் குறைவில்லாமல் பசியாற்றப்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம், மிகப்பெரிய ஒரு தியாகம். நல்ல இறைப்பற்று உண்டு. அந்த இறைப்பற்றை விட அதிகமாக உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய அருமையான ஒரு தங்கை. இன்றைக்கு அவளுடைய பிறந்த நாள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியானது. நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து மகிழ்ச்சி இல்லையா? ஆமா. அதனால அவளுக்காக நீங்கள் எல்லாரும் இறைவனை பிரார்த்தியுங்கள். இறைவன் அவளை இன்னும் நல்ல சரீர ஆரோக்கியத்தோடு, உள்ளத்தில் தெய்வீக சமாதானத்தோடு இன்னும் நீண்ட ஆயுளை கொடுத்து உங்கள் எல்லாருக்கும் சேவை செய்யத்தக்கதாக இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சாப்பிட்டு வாங்க.
சாக்லேட் அட்டையே எடுத்துக்கலாமா? ரைட். வெட்டுமா வெட்டு. எல்லாம் கிட்ட வாங்க. வாங்க வாங்க வாங்க. வெட்டுமா. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கொடுங்க கொடுங்க. பாப்பா வாங்க பாப்பா பாப்பா அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் ஊட்டுங்க. உட்காருங்க. எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, பேசாம அங்கே கொடுத்துருங்க. ஒன்று ஒன்று வச்சுட்டு போயிருங்க. எடுக்கிறதுக்கு யோசிக்க அப்படி வச்சுட்டு போயிருங்க. எடுக்க மாட்டிருக்காங்கல்ல. ஆ ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. முத்துக்கணியின் பிறந்தநாள் கோலாகலமாக இந்த ஹோமில் கொண்டாடிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வழக்கமான இந்த உணவு சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு சந்தோஷமா இருக்கா? எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருவீங்க. இந்த எல்லாரும் உங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு போடுவோம். ரொம்ப சந்தோஷமா. சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சாதம், சாம்பார், வாழைக்காய் கூட்டு. இன்னைக்கா? ஆமாம்.